அவளது கால்களில் விழுந்து யுதிஷ்டர் வணங்க குனிந்தபோது அவளது கண்களில் இருந்து ஓர் ஒளிக்கீற்று யுதிஷ்டரின் கட்டை விரல் நகங்களில் பாய்ந்து அவற்றை கருகச் செய்துவிட்டது. பின்னர் அமைதியடைந்த காந்தாரி பாண்டவர்களை மன்னித்ததுடன் அவர்களிடம் அன்பாகவும் பேசினாள். பாண்டவர்களுடனும் மற்றவர்களுடனும் அவள் துரியோதனன் வீழ்ந்து கிடந்த இடத்திற்கு சென்றாள். திடீரென்று கோபம் கொண்ட காந்தாரி கிருஷ்ணரை நோக்கி, இவை அனைத்திற்கும் நீதான் காரணம். இந்த யுத்தத்தை நீ நினைத்திருந்தால் தடுத்திருக்கலாம். இதை நீ செய்யவில்லை. அதனால் நான் உன்னை சபிக்கிறேன். நான் பதிவிரதை என்பது உண்மையானால் என் குடும்பம் சீரழிந்தது போல உன் குடும்பமும் அழியட்டும் என்று உரைத்து கத்தினாள். கிருஷ்ணர் சிறிதும் கலக்கமடையாமல் மலர்ந்த முகத்துடன் அவளுடைய சாபத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். ஏனெனில் பெற்றவர்களின் இந்த துயரமான நேரத்தில் அவருடைய சாபமும் பேச்சும் ஏச்சும் எவ்வாறு இருக்கும் என்பதை இறைவன் நன்கு அறிந்திருந்தார்.